அந்த மரணம் எனக்கு வந்திருக்கும், वो मृत्यु मेरे ऊपर आता था, அந்த அடி என் மேல வந்திருக்கும். मार मेरे ऊपर आता था. அவர் தம்முடைய ஜீவனை காட்டிலும் அதிகமாய் நம்மை நேசித்தபடினாலே वो अपने जीवन से बढ़कर उसे प्रेम किया. इसी कारण இயேசு ஒரே ஒரு சரீரம் பிக்கப்பட்டது. यीशु एक ही मनुष्य का शरीर फाड़ा गया. ஹல்லேலூயா. அந்த ஒரே சரீரத்தின் வழியாக वो एक ही शरीर के द्वारा நாம் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் हम जितने भी उतने लोग நீதிமானாகப்படும்படி வாக்கியத்தை கொடுக்கிறார். धार्मिक होने की भाग्य पाते हैं. இவர் வழியாக இவரோடு இவருக்குள் எல்லாவற்றிலும் மாட்சிமை பொருந்திய தந்தையே. ஹல்லேலூயா. इनके साथ सारे இயேசுங்கிற வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்கிற ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். यीशु के रास्ते में मेरे अलावा कोई परमेश्वर के पास नहीं जा सकता है. நான் தான் வழி, मैं ही रास्ता, நான் தான் சத்தியம், मैं ही सत्य हूं, நான் தான் ஜீவன். और मैं ही जीवन. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் यदि कोई मसीह में है புது சிருஷ்டியா இருக்கிறான். नया सृष्टि बनता है. பழையவை எல்லாம் ஒளிந்து போயின, सारे जुन मिट எல்லாம் புதிதாயின. सभी चीज नया. ஒரு கிறிஸ்தவன் यदि एक मसीह மரித்தாலும் பிழைப்பான். मृत्यु हुआ तो भी जिएगा. அதனால தான் நம்ம சரீரத்தை கொண்டு போய் என்ன பண்றாங்க? इसीलिए हमारे शरीर को क्या करते हैं? இருக்காங்களா? जलाते हैं क्या? விதைக்கிறார்கள். दफनाते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு விதை எடுத்து நம்ம மண்ணுல புதைச்சா என்ன ஆகுது? एक बीज को हम बोते हैं तो क्या होता है? மறுநாள் 2 நாள் கழிச்சு பூமியை பிளந்துட்டு என்ன வந்துரும்? दूसरे दिन तीसरे दिन में वो புது வந்துரும், एक नया जीवन புது சிருஷ்டி ஆயிருவான். नया सृष्टि आता है. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த பழைய விதை என்ன பண்ணும்? அப்படியே நாரி ஒரு மாதிரி ஆயிடும், தோல் உரிஞ்ச மாதிரி जो இருக்கும். बीज है वो एकदम सड़कर वो அந்த பாவத்தின் வித்து वो जो पाप அழுகி बीज है वो नाश கெட்டு होकर புது ஜீவன் புது சிருஷ்டி एक नया வெளியே வரும். सृष्टि बाहर आता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1 कोरिन्थियों 15ஆம் அதிகாரம் 15 अध्याय 44 46 44 45 46 24 और ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. स्वाभाविक देव. அதுக்கப்புறம் அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறதே. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். முந்தின ஆதாம் என்னானாரு? ஜீவாத்மா. பிந்தின ஆதாம் அதான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு நாம் இருப்போம் என்று சொன்னா यदि मसीह के साथ हम रहते நான் எழுந்திருப்பேன். मैं उठूंगा. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, मृत्यु उसे रोक नहीं सकता, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லை. जो कब्रिस्तान है उसे नहीं யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா உயிர்த்தெழுந்தாரே.